இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு செய்தி, ஆவிக்குரிய தரிசனம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய தரிசனம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த தரிசனம்ங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 3 விதமான விளக்கங்கள் அதற்கு உண்டு. முதல்ல இந்த தரிசனம்ங்கிறதற்கு ஆங்கிலத்தில் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷன் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையை குறிக்கிறது. நமக்கு இந்த தரிசனம் தேவை. நமக்கு மாம்ச பிரகாரமான இந்த கண்களில் இருக்கிற பார்வை நமக்கு ரொம்ப முக்கியமானது. லூக்கா 11:34 சொல்லுது. லூக்கா 11:34, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும்னா உன் வாழ்க்கை முழுசு வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் வாழ்க்கை முழுசும் எப்படி இருக்கும்? இருளாக இருக்கும். பார்வை இல்லாதவங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னே அவங்களால என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. எங்கே போகிறோம், எதை நோக்கி நம்முடைய பாதை இருக்குது, அது அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் தடவிக்கொண்டே போகிற அனுபவத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அது மாதிரி பிறருடைய உதவி இன்றி அவங்களால எதையுமே செய்ய முடியாது. பாருங்கள், அப்போ கண் பார்வை ரொம்ப அவசியம். இன்றைக்கு இந்த மீடியா மூலமாக எந்நேரமும் ஒரு வெளிச்சம் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த செல்ஃபோன் உபயோகப்படுத்துறது, டிவி பார்க்குறது, இதெல்லாம் எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப காலம் நம்ம வாழ வேண்டியது இருக்குது. நம்ம கண் நம்ம வாழ்நாள் முழுசும் நமக்கு வெளிச்சமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். அதனால் உங்கள் கண் குறித்து நீங்கள் கவனமாய் இருக்கணும். சரீரப்பிரகாரமாக பார்வை குறைபாடு குறித்து நிறைய பேர் அறிந்திருக்கிறோம். என்னை மாதிரி கண்ணாடி போட்டவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தெரியும். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ சபையில் நான் உதவி ஊழியக்காரனாக இருந்தேன். ஒர்ஷிப் மட்டும்தான் நடத்துவேன். ஒர்ஷிப் நடத்தி சங்கீதம் வாசித்து அறிவிப்பு கொடுப்பேன். அதுக்கப்புறம் பாஸ்டர் செய்தி கொடுப்பாங்க. இப்படி தான் கீழே உட்காந்து அப்போல்லாம் செய்தி கேட்போம். அப்போ சேர் கிடையாது. அப்போ இங்கே ஒர்ஷிப்லாம் முடிச்சுட்டு சிவகாசிக்கு போய் அங்கே ஒர்ஷிப்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பாஸ்டர் வந்து காணிக்கை பாட்டு பாடி செய்தி கொடுப்பாங்க. இப்போ நான் கீழே உட்காந்து அந்த செய்தியை கவனிக்கும்போது கண்ணு எரியும், கண்ணை ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ கண்ணை நல்லா மூடி மூடி திறக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அரவிந்த் கண் ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்காக போனேன். அப்போல்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். போக போக அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ என்னமோ அது ஆட்டுச்சந்தை மாட்டுச்சந்தை மாதிரி பயங்கர கூட்டம். அப்போ என்னைய கூட்டிகிட்டு போய் ஒரு சகோதரி, ஒரு சின்ன பிள்ளைகள் தானே இருக்குது, வாலிப பிள்ளைகள், ஒரு இதை வாசிக்க சொன்னாங்க. இந்த எழுத்தை வாசிங்கன்னாங்க. நான் சொன்னேன், நான் வாசிக்க தெரியாமல் வரல, எனக்கு எல்லாமே நல்லா தெரியுது. என் கண்ணில் வேறு பிரச்சனை இருக்குது, ஒரு மாதிரி ட்ரை ஆகுது, அதுக்கு தான் வந்தேன். எனக்கு இவங்க ப்ரொசீஜர் தெரியாது. இப்படி வரிசையாக ஒவ்வொரு ப்ராசஸாக கூட்டிகிட்டு போவாங்கன்னு எனக்கு, என்னைய நேராக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தா இந்த அம்மா கூப்பிட்டு போய் ஒரு இதில் உட்கார வச்சு வாசிங்கன்னு சொல்லும். உடனே அந்த பாப்பா சொல்லிச்சு, என்னே வாசித்து பாருங்க அப்படின்னுச்சு. சரின்ட்டு மேலே உள்ள எழுத்தை வாசித்துட்டேன். அப்புறம் அப்படியே பார்த்தா அப்போல்லாம் போர்டு தான், டிஸ்பிளே கிடையாது. ஒரு குச்சியை வச்சு இப்படி காட்டுவாங்க, வாசிங்க, இதை வாசிங்க, இந்த லைனை வாசிங்க.
மேலேருந்து வாசிட்டு வந்து கீழே போனால் தெரிய மாட்டேங்குது. என்னது தெரியல? ஆமாம், அப்போ தான் சொன்னாங்க, உங்களுக்கு பார்வை குறைபாடு வந்ததுனால அது ஏதோ ஒரு விதமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். சில பேருக்கு தலைவலி வரும், சில பேருக்கு கண்ணில் கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு கண் ட்ரை ஆகுது. அது ஏதோ ஒரு பார்வை குறைபாடு தான். டாக்டர்கிட்ட நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லி காட்டினதுக்கப்புறம் டாக்டர் சொன்னார், உங்களுக்கு கொஞ்சம் கண்ணில் பவர் இருக்குது, நான் வந்து கண்ணாடி எழுதி தரேன் போடுங்க அப்படின்னாரு. சரின்னு போய் கண்ணாடி கொடுத்தாங்க. போட்டுட்டு மாட்டுத்தாவணி போயிட்டு பஸ்ஸில் ஏறி வரணும். எனக்கு அன்னைக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா எல்லாம் தெரியுது. அது வரைக்கும் நம்ம அறகுற பார்வையோட என்ன இருந்திருக்கோம். நமக்கு என்னன்னா இதுதான் போல, இதுதான் உலகம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். ஆனால் அந்த கண்ணாடியை போட்ட பிறகுதான் ஆஹா எல்லாமே என்ன செய்யுது தெரியுதேன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்ணாடியோடைய என்ன செய்ய வேண்டியிருக்கு, சுத்த வேண்டியிருக்கு. பக்கத்துலலாம் தெரியும், இதெல்லாம் வாசிக்கணும்னா கண்ணாடியை கலட்டினா தான் வாசிக்க முடியும். ஆனால் தூரமாக இருக்கிறது என்ன செய்யாது, தெளிவாக தெரியாது. ஸோ பார்வை குறைபாடுங்கிறது ஒரு சிரமமான ஒரு விஷயம். அதனால் கண்களை பார்த்து கொள்ளணும். கண்ணில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் உடனே ஆஸ்பத்திரியில் போய் என்ன செய்யணும், காட்டணும். கொஞ்சம் வயசாச்சுன்னா இந்த கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கண் புரை, அதை இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக வந்துருச்சு, பண்ணணும். உங்களுக்கு கண் குறைபாடுக்காக, பார்வை குறைபாடுக்காக கண்ணாடி போட சொன்னாங்கன்னா அதை போட்டுக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கணும். இப்படி உங்கள் பார்வை நல்லா இருக்கணும். இது முதல் காரியம், விஷன் அப்படிங்கிறதுல முதல் காரியம். ரெண்டாவது, நம்முடைய மனதில் எழும்பும் கனவு, ட்ரீம் ஆர் பர்பஸ், அதுவும் விஷன் தான். ஏன்னா கனவு அப்படின்ன உடனே நீங்கள் ராத்திரி நேற்று பார்த்த கனவோ அல்லது இப்போ செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே சிலர் பகற்கனவு கண்டு கொண்டிருப்பீர்கள். ஒரு ராஜாவாக அரண்மனையிலே உட்கார்ந்து மகாராணியை கூப்பிட்டு கால் அமுக்க சொல்லி அப்படி பகற்கனவு காண்கிறவர்கள் எல்லாம் உண்டு. சிலர் விமானத்தில் இப்பொழுது பறந்து கொண்டிருப்பார்கள், சிலர் பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருப்பார்கள், சில டூயட் கூட என்ன செய்வார்கள், பாடி கொண்டிருப்பார்கள். பகற்கனவு அதெல்லாம் காணக்கூடாது. இந்த பகற்கனவு மாதிரி மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. அதாவது பகற்கனவை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அந்த பகல் கனவுலையே அவன் வாழ்ந்து முடிச்சிருவானா, நிஜத்துக்கே என்ன செய்யறதில்ல, வர்றதில்ல. அதுலேயே அவனுக்கு அதில் பரிபூர்ண சந்தோஷம். அதுலேயே அவன் ஃப்ளைட்டை ஓட்டிடுவான், அதுலேயே அவன் ராக்கெட்டில் சந்திரமண்டலத்துக்கு போயிடுவான், அதுலேயே அவன் மிலிட்ரி கேப்டனாக இருந்து அப்படியே இராணுவ படைகளை நடத்தி பாகிஸ்தானை பிடித்து ஆப்கானிஸ்தான், கஜகிஸ்தான் எல்லாத்தையும் அப்படியே அகண்ட பாரதத்தை அமைத்து விட்டு, ஆமாம், சர்வத்தையும் ஆளுகிற எல்லாத்தையும் எதில் தான், பகற்கனவுல. அப்படி இருக்காதீங்க. கனவு அப்படிங்கிறது அப்துல் கலாம் சொல்றாரு, ட்ரீம் இஸ் நாட் விச் யூ see while sleeping, it is something that does not let you sleep. அதாவது உங்களை தூங்க விடாத ஒன்றுதான் கனவு. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கனவு இருந்துச்சுன்னா அது உங்களை என்ன செய்யாது, தூங்க விடாது. ஜேம்ஸ் இர்வின் அப்படின்னு ஒருத்தர் சிறு வயதில் அவனுக்கு இந்த நிலாவை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். டெய்லி நைட்டு இருட்டின உடனே போய் நிலாவை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அதில் அளவற்ற ஒரு விருப்பம். அப்போ பெற்றோர் அவன்கிட்ட, என்னடா இதில் இருக்குது, எந்நேரம் டெய்லி தானடா பார்க்குற அந்த நிலாவை அப்படிங்கும்போது அவன் சொல்லுவானா, ஒரு நாள் நான்
அந்த நிலாவில் கால் வைக்க வேண்டும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லுவானா. பாருங்க, அதுதான் விஷன், அதுதான் ட்ரீம், கனவு. இரவில் காண்பதல்ல கனவு, அல்லது வாத்தியார் பாடம் எடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே ராக்கெட்டில் ஏறி நிலாவுக்கு போகிறதல்ல கனவு. அதற்கான செயல் திட்டங்கள் வாழ்க்கையில் தேவை. இந்த ஜேம்ஸ் இர்வின் 1971 ஆண்டு உலகத்திலேயே 8வது நபராக சந்திர மண்டலத்தில் கால் வைத்தார். புரியுதா? ஸோ இது கனவு. நான் என்ன ஆக போகிறேன், நான் என்ன சாதிக்க போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், கனவு. இது போன்ற கனவுகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நிகழக்கூடும். சிலர் இராணுவ வீரர்களை பார்த்து நானும் இது போல இராணுவத்தில் நான் ஒரு உயர் அதிகாரியாக வர வேண்டும் என்று கனவு உண்டாகும். சிலர் காவல்துறை அதிகாரிகளை பார்த்து நானும் இது மாதிரி ஒரு போலீஸ் ஆகணும். சிலர் டாக்டர்களை பார்த்து நானும் இது போல டாக்டர் ஆக வேண்டும். சிலர் ஆசிரியர்களை பார்த்து நானும் இது போல ஆசிரியர் ஆக வேண்டும். அல்லது என்னைய பார்த்து கூட நானும் செல்வின் பாஸ்டர் மாதிரி ஆகணும்னு கனவுகள் வரக்கூடும். நான் 1985 ஆண்டு அந்நேரம் எனக்கு 5 வயது. அப்போ சாட்சியாபுரம் இப்போ இருக்கிற அதே சிஎம்எஸ் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நம்ம ஃபாதர் மீட்டிங்லாம் நடத்தணும்ல, அந்த மைதானத்தில் வச்சு டிஜிஎஸ் தினகரன் ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங் நடத்தினாங்க. இயேசு அழைக்கிறார் நற்செய்தி பெருவிழா. எனக்கு அப்படியே அந்த மீட்டிங் இப்பயும் மனதில் நின்று கொண்டிருக்கிறது. அப்போ எனக்குள் உண்டான ஒரு கனவு, இவரை போல நம்ம திரள் கூட்ட ஜனங்களுக்கு என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஆனால் எனக்குள் உண்டான ஒரு கனவு, நாமும் திரள் கூட்ட ஜனங்களுக்கு என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும், பிரசங்கம் பண்ணணும், ஜனங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். பாருங்க, கனவு. அந்த நாளில் இருந்து அந்த ஒரே கனவுல தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த டைவர்ஷனும் கிடையாது வாழ்க்கையில். இதாகணும், அதாகணும், அதாகுமா, இதாகுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஊழியம் செய்யணும். அது ஒரு இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கனவு வரணும். ஏன்னா கல்பனா சாவ்லா அப்படிங்கிறவங்க தான் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி. அதுவும் இந்திய பெண்மணிங்கிறதுனால அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. அவங்க ஹரியானா மாநிலத்தில் வளர்ந்தவர்கள். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவங்க அப்பா கொஞ்சம் வசதியானவர். அதனால் இவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்பினாங்க. அந்த நாட்களில் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாம் ஆம்பளைகள் படிக்கிற படிப்பு, அவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க, நீ ஒன்றும் டாக்டர் ஆகு அல்லது ஒரு டீச்சர் ஆகு அப்படின்னு ஒரே போராட்டம். ஆனால் இது ஒரே பிடிவாதம். நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் நான் என்ன செய்வேன், படிப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வானத்தில் பறக்கிற விமானத்தை பார்த்து நாமும் இது மாதிரி பறக்கணும்னு அந்த அம்மாவுக்கு ஆசை. போராடி படித்தாங்க, அமெரிக்கா போனாங்க. நாசா அதுதான் விண்வெளிக்கு போகிற நிறுவனம். அதில் சேர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் படித்து தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு நாசாவில் சேர்ந்தாங்க, விண்வெளிக்கு போனார்கள். பாருங்க, இதுதான் கனவு. நான் எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிறது தான். பாருங்க, அப்போ இந்த வெளியே நமக்கு ஒரு பார்வை இருக்குதுல்ல, ஒரு விஷன் இருக்குதுல்ல, கண் பார்க்குறோம்ல, இதை விட நம்முடைய அகப்பார்வை ரொம்ப முக்கியம். நமக்கு எதிர்காலத்துக்கான ஒரு கனவு ரொம்ப முக்கியம். எதிர்காலத்துக்கான தரிசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். ஹெலன் கெல்லர் அப்படின்னு ஒரு அம்மா அமெரிக்கா தேசத்தில் பிறந்தாங்க. 1880
18வது நூற்றாண்டில் ஒரு 1.5 வயசு இருக்கும்போது ஒரு காய்ச்சல் வந்துச்சு. கண்ணும் தெரியாமல் போச்சு, காதும் கேட்காம போச்சு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் பாருங்க. கண்ணு தெரிகிறவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்குறவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, சௌரியமாக இருக்குது. கண்ணும் தெரியல, காதும் கேட்கலன்னா எவ்வளவு கஷ்டம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் கவனிங்க, அவங்க தான் உலகத்திலேயே முதலாக அதாவது பார்வை இல்லாமல் பட்டதாரியானவர்கள், பிளைண்ட் who graduate, பார்வை இல்லாமல் பட்டதாரியானவர்கள் உலகத்திலேயே அந்த அம்மா தான் முதல்ல. அதுக்கு முன்னாடி பார்வை இல்லைன்னா அவ்வளோதான், அப்படியே வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அந்த அம்மா படித்து 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 பட்டதாரியானாங்க. அது மட்டும் இல்லைங்க, 12 புக்கு எழுதியிருக்கிறாங்க. எங்க 12 புக்கு வாசித்திருக்கிறேன்னு சொல்ற கண் தெரிகிறவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த அம்மா 12 புக்கு என்ன செஞ்சிருக்கு? அப்போ எத்தனை புக்கு படிச்சிருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது மட்டும் இல்லை, அட்வொகேட் அந்த அம்மா. தன்னை போல கஷ்டப்படுற பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு அட்வொகேட்டாக அவர்கள் சேவை செய்திருக்கிறார்கள். கண்ணு தெரியாமலேயே. அவங்களுக்கு அந்த புறக்கண் தெரியல, ஆனா she had a dream. நான் என்ன ஆக போறேன்? அதனால் வெளியே கண்ணு தெரிகிறதுல பெரிய விஷயம் கிடையாதுயா, தெரிகிறது நல்லது. ஆனால் நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருந்து அதற்கான செயல்பாடோ அல்லது அந்த திசையை நோக்கி ஒரு பயணமோ இல்லை என்றால், நான் சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். வீட்டை சுற்றுவேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்தில் இருக்கிற கொலா கடையை சுற்றுவேன், அப்படியே வேணா பைரோஸை சுற்றுவேன், அப்புறம் சிவகாசியில் இருக்கிற மார்க்கெட்டை சுற்றுவேன், அப்படியே அந்த சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை அப்படியே சுற்றுவேன், அப்புறம் அப்படியே சர்ச்சை சுற்றுவேன். இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே அது பெரியது. என்ன சொல்கிறீங்க? ஒரு ரேஸ் கோர்ஸில் குதிரை ஓட்டுறது ரொம்ப ஈஸி. டூ யூ மீன் வாட் இஸ் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது? அப்படிப்பட்ட திறமசாலிகள் நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது. ஏன்னா அந்த சட்டிக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த அம்மா கண் பார்வை இல்லாட்டினாலும் அவங்க மனசு பிரகாசமாக இருக்குது. செய்ய முடியும், இப்படி செய்யலாம் பாருங்க. ஆகவே யூ மஸ்ட் ஹேவ் அ ட்ரீம். எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறேன்? சிறு வயதிலேருந்து உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, we need a spiritual vision. என்ன தேவை? ஆமாம், வெளிப்பார்வை இருக்கட்டும், அகப்பார்வை வேணும். யூ மஸ்ட் ஹேவ் அ ட்ரீம். நான் படித்து பட்டதாரி ஆகணும், நான் ஒரு கல்லூரி விரிவுரையாளராக மாறணும், நான் காவல்துறை உயர் அதிகாரியாக மாறணும், நான் விளையாட்டு வீராங்கனையாய் மாறணும், நான் பெரிய தொழில் அதிபராய் மாறணும், நான் கோடிகளை சம்பாதிக்கணும், நான் வார்டு கவுன்சிலராய் வரணும், நான் ஒரு பெரிய அரசியல் தலைவராய், புரட்சி தலைவராய் வரணும்னு நமக்கெல்லாம் கனவு வேணும், இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு தேவை என்னன்னா, we need spiritual vision. ஒரு வசனத்தை பாருங்க, நீதிமொழிகள் 29:18. நீதிமொழிகள் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Where there is no vision, people perish.
அதாவது ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்குன்னா ப்ராஃபட்டிக் விஷன்னு போட்டிருக்கு. நமக்கு தமிழில் ரொம்ப டைரெக்டாக தீர்க்க தரிசனம்னே போட்டிருக்குல்ல. ப்ராஃபட்டிக் விஷன், இந்த தீர்க்க தரிசனம்னால எங்கேருந்து வர்றது? அமெரிக்காவிலேருந்து தீர்க்க தரிசனம் எங்கேருந்து வருது? புரியுதா? ஆமாம் ஆமாம், தீர்க்க தரிசனம் கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்யுது? வருது. அப்ப இந்த ஆவிக்குரிய தரிசனம் எங்க இருந்து வருது? கர்த்தர்ட்ட இருந்து வருது. அப்ப இந்த ஆவிக்குரிய தரிசனம் நமக்கு இல்லை அப்படின்னா பெரிஷ், கெட்டு போவார்கள். ஆவிக்குரிய தரிசனம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? கெட்டு போவார்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் பீப்புள் ரன் வைல்டு அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது தாறுமாறா போயிடுவாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆவிக்குரிய தரிசனம் தேவை. நான் உங்களுக்கு அந்த இன்னர் ட்ரீம் பற்றி நான் சொன்னேன், ஹெலன் கெல்லர் பற்றி நான் சொன்னேன், ஜேம்ஸ் இர்வின் பற்றி சொன்னேன். இதெல்லாம் நமக்கு வேணும், உலகத்தாற்றி இருக்குது. ஆனா ஆவிக்குரிய தரிசனம்ங்கிறது யாருக்குரியது? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய தரிசனம். இதுதான் மூன்றாவது, இதுதான் முக்கியமானது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு சரீரப்பிரகாரமான பார்வை தேவை. எதிர்காலத்தை குறித்த கனவு என்ற அந்த பார்வை, அந்த தரிசனம் தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தரிசனம் ரொம்ப முக்கியம். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை கேட்போன்னு பக்கத்தில் பார்த்து, ஆண்டவர் உங்களை எதுக்காக ரட்சித்தார்னு கேளுங்க. யாருக்காவது ஏதாவது பதில் இருக்கா? ஏன் ரட்சிக்கப்பட்டோம் தெரியாது. அதுதான் பிரச்சனை. ஆகவே தான் மக்கள் ஈஸியா ஆண்டவர் விட்டு விலை போயிடுறாங்க, ரட்சிப்பை இழந்துடுறாங்க, ரட்சிப்பை அடகு வச்சிடுறாங்க. தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் அவர்களால் ஓடி முடிக்க முடியலை. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன தரிசனம் இல்லை? ஆவிக்குரிய தரிசனம் இல்லை. அப்போஸ்தலர் 9:6 பவுல் பாருங்க, ரட்சிக்கப்படுறான். எப்படி? அவன் கிறிஸ்தவத்தை பிடிக்காம கிறிஸ்தவர்களை பிடித்து துன்புறுத்தும்படியாக குதிரையில் போய்கிட்டு இருக்கான். சடுதியான ஒரு வெளிச்சம் அவன் மேல் பட்ட உடனே அவன் குதிரையிலிருந்து தூக்கி எறியப்பட்டான். கண்ணு அவனுக்கு குருடாயிடுச்சு. ஏன்னா ஏதாவது சடனாக ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பார்த்த உடனே அப்படி இருட்டிரும்ல, அது மாதிரி. அப்போ அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் நடுங்கி திகைத்த, ஆண்டவரே நான் என்ன செய்ய? பாருங்க, நான் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒன்று, இதுவரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரு கனவு என்ன? அவன் அந்த யூத மார்க்கத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான நபர். பேரு, புகழ், திறமை, நியாயப்பிரமாணத்தை குறித்த அறிவு, பிரசங்கம் பண்ற வரம், இதெல்லாம் உடையவன். சுருக்கமாக சொல்ல போனால் ஃபேமஸான ஒரு ஆள். இப்போ அவனுடைய தரிசனம் என்ன? இன்னும் ஃபேமஸ் ஆகணும். எப்படி ஃபேமஸ் ஆகலாம்? கிறிஸ்தவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு அரெஸ்ட் பண்ணி இந்த கிறிஸ்தவத்தை ஒழிச்சிட்டோம்னா நம்ம பேர் என்ன செய்யும்? விளங்கும் அப்படின்னு அவன் ஒரு தரிசனத்தில் தான் போய்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ கர்த்தர் அந்த தரிசனத்தை மாற்றுறார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவனுடைய தரிசனத்தை பற்றி அனனியா விளக்குகிறார். உன்னைய புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ உலகமெங்கும் போய் சபைகளை என்ன செய்யணும்? ஸ்தாபிக்கணும். அதே மாதிரி பவுல் அந்த தரிசனத்தில் ரொம்ப தீவிரமாக ஓடினதை நம்ம பார்க்கிறோம். முதல் மிஷினரி பிரயாணம், 2வது மிஷினரி பிரயாணம்,
3வது மிஷனரி பிரயாணம். அப்படி உலக நாடுகளை எல்லாம் சுற்றி பல ஊர்களில் சபைகள் அவர் என்ன செய்கிறார்? ஸ்தாபிக்கிறார். கடைசியா ரோமாபுரிக்கு போகணும். ஆமா, ஆனா அதுக்குள்ள இவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க. இப்போ கோர்ட்டில் அவர் விசாரிக்கப்படும் போது, செஷன் கோர்ட்டில் அவர் விசாரிக்கப்படுகிறார். அவர் சொல்கிறார், நான் ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன், ஐ அப்பீல் டு த எம்பரர். அப்படின்னா நான் யாருக்கு பதில் சொல்லிக்கிறேன்? நான் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் கேஸை அப்படின்னோடனே இவர் எங்கே கைதியை அழைச்சிட்டு போகிறாங்க? ரோமாபுரிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ ரோமாபுரிக்கு போனார். விசாரணை நடந்தது. அந்த நேரம் அவர் ஜெயிலில் இருந்தார். அங்கே இருக்கிற ரோமாபுரியில் இருக்கிற யூதர்கள் பலர் அவரை வந்து பார்க்க வந்தாங்க. அங்கேருந்து நிருபங்களை அவர் எழுதினார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரை பெயிலில் வெளியே விட்டாங்க. அங்கே ஒரு வாடகை வீட்டு எடுத்து தங்கி ஊழியம் செய்தார். கடைசி நாட்களில் அவர் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், எனக்கான ஓட்டத்தை முடித்தேன். ரட்சிக்கப்பட்ட எனக்கு ஆண்டவர் என்ன ஆவிக்குரிய தரிசனம் தந்தாரோ அதை நான் நிறைவேற்றி முடித்தேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க பாருங்க. ஸோ தரிசனம் என்பது ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு நோக்கம், ஒரு சித்தம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நான் என்ன செய்யணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு அந்த தரிசனம் இல்லைன்னா நீங்கள் தாறுமாறாய் ஓடுவீர்கள். செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு வாழ்நாளெல்லாம் வீணாக்கி. ஆமாம், அதனால் ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ. தேவன் நீங்கள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு என்ன தரிசனம், என்ன நோக்கம் இருக்கணும், நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், ஒரு பக்கம் நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம். ஏன்னா யூ கேன் சேஸ் ஆன் யுவர் ட்ரீம். உங்கள் கனவை பின்பற்றி நீங்கள் ஓடலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த 3 காரியத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். என்ன நம்பர் 1 என்ன அப்படின்னா, மார்க் 3வது அதிகாரம் 14வது வசனம். மார்க் 3:14. அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்க. ஸோ நம்மளை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் யாரோடு கூட இருக்கணும்? எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்? அவரோடு கூட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இயேசுவோடு கூட இருக்கிறது தான் உங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் தரிசனம். The first spiritual vision you should have to be with Jesus. இயேசுவோடு கூட. புரியுதா? நீங்கள் இயேசுவோட கூட இருந்துட்டு நாசாவுக்கு போங்க, விண்வெளிக்கு போங்க, நிலாவுக்கு போங்க, சந்திர மண்டலத்துக்கு போங்க, மார்ஸ் கிரகத்துக்கு போங்க, அண்டார்டிகா போங்க, ஆஸ்திரேலியா போங்க, எங்கேனாலும் போங்க. ஆனால் யூ மஸ்ட் ஹாவ் த ஸ்பிரிச்சுவல் விஷன் டு பி வித் ஜீசஸ். இது இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் சாதிக்க முடியாதியா? சாதிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லையா? அதுக்காக உங்களை ஆண்டவர் ரட்சிக்கலை. உங்களை ஆண்டவர் ரட்சித்தது எதற்காக? டு பி வித் ஹிம். அவரோடு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ அவரோடு இருக்கிறியா? அதான் நமக்கு அந்த பார்வை இல்லை. அந்த பார்வை இல்லை. நான் என்ன செய்யணுங்கிற தெளிவு இல்லை. 24 மணி நேரமும் நம்ம அவரோடு கூட இருக்க ஆண்டவர் சொல்லலைங்க. அப்படி இருக்க முடியாது. நமக்கும் படிப்பு இருக்குது, குடும்பம் இருக்குது, வேலை இருக்குது, பொறுப்பு இருக்குது, பல்வேறு விதமான கடமைகள் என்ன செய்து இருக்குது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 26:40 சீசரிடத்தில் அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி,
நீங்கள் சொல்லுங்கள், 1 மணி நேரமாவது என்னோடு கூட இருக்கக்கூடாதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1 மணி நேரமாவது இயேசுநாதர் கூட இருக்கக்கூடாதா? கூடுமா கூடாதா? கூடுமா கூடாதா? நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம் நீங்க அவர் கூட இருந்தீங்கன்னா 23 மணி நேரம் அவர் உங்க கூட இருப்பார். டீல் ஓகேவா? நம்ம கொஞ்சம் 5 நிமிஷம் கூட அவர்கிட்ட இல்லாம, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அட்டர் ஃப்ராடு, முழு ஃப்ராடு. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. புரியுதா? பாட்டெலாம் நல்லா தான் இருக்குது, வாழ்க்கை இல்லை. கர்த்தர் கூட இல்லாமலேயே இன்னைக்கு, ஏன்னா பைபிள்லேயே போட்டிருக்க இந்த கடைசி காலத்தில் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, எதை மறுதலிக்கிறவர்கள்? தேவ பலனை ஆமா, அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். அதாவது அந்த தேவ பக்தியில கிடைக்கிற ஆசீர்வாதத்தை அசட்டை பண்றவங்க. புரியுதா? இங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறவர்கள் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். பா என்ன தெளிவு! அட்ட சான்ஸே இல்லை. நம்ம சர்ச்சை எவனுமே அடிச்சுக்கிட முடியாது. நல்லா விளங்குது, ஆனால் விளங்காத மாதிரியே வாழ்றது. கவனிங்க, ரொம்ப தெளிவு வேணுங்க. இந்த ஆவிக்குரிய பார்வை வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்தில் உயிரோட வாழ்ந்து கொண்டிருப்பது எதற்காக? அவரோடு. நான் கொஞ்சம் டெப்த்தாக யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் அவர் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு 3 காரியங்கள் அதில் வெளிப்பாடாக கிடைச்சிது. சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். நீங்களும் நாளையிலேருந்து காலையிலே ஒரு மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருவீங்க அப்படின்னு நான் நினச்சேன். எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட விரும்புகிறீங்க, ஏன் ஆண்டவர் ஒரு மணி நேரம் என் கூட இருறா அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நானே சொல்லிடுறேன். சரியா? ஒரு 3 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா, நாம் என்ன செய்யணும்னு அவர் போதிக்க விரும்புகிறார். புரியுதா? நமக்கு ஆண்டவர் போதிக்க விரும்புகிறார். He want to teach us. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து சொன்னாரா? யோசிச்சு பாருங்க. நமக்கு ஏசப்பா கணக்கு பாடம் சொல்லி கொடுத்தா புரியுமா புரியாதா? சொல்லுங்க. புரியும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு என்ன செய்றேன்? கணக்கு சொல்லி தரேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இப்ப நமக்கு என்ன கேள்வி, கணக்கெல்லாமா சொல்லி தருவாரு? இந்த உலகத்தில் இருக்கிற சகல மூளைகளையும் படைச்சது யாரு தான்? ராமானுஜம் மூளையை படைச்சது யாரு? கர்த்தர் தாங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா அப்ப கூட பாருங்க, எனக்கு இமெயில் போடு, உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன். என்ன சொன்னாரு? என்னிடத்தில் வா, நீ வா, வந்து என்கிட்ட ஞானம் இல்லைன்னு என்கிட்ட கேளு அப்படின்னா வர்றதே கிடையாது. வர்றதே கிடையாது. அவர்கிட்ட வந்து உட்கார்றதே கிடையாது. உட்கார்ந்தா தானே அவர் போதிப்பாரு. ஏன்னா நான் சீரியஸாக சொல்கிறேங்க. கணக்கு வரலையா? கணக்கு நோட்டை எடுத்து வச்சுட்டு, ஏசப்பா எனக்கு சொல்லித்தாங்கப்பா அப்படின்னு ஒரு ஜெபத்தை போட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு
உத்து பாருங்க, அத்தனை என்ன செய்யும்? ஆமாங்க. சில பேர் நினைக்கிறாங்க, காலேஜ் போயிட்டோமே இனி என்ன செய்ய, இந்த விஷயம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நம்ம மேக்ஸ் பயாலஜி எடுத்து படித்து நீட் பாஸ் பண்ணி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ட்ராவல் பண்ணுறது. அவர்கிட்ட போய் உட்காருங்க, அவர் நான் உனக்கு டீச் பண்ணுவேன் இருக்கார். நீ என்ன செய்யணுங்கிறத நான் என்ன செய்கிறேன் கவனிங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சால் நல்லா சம்பாதிக்கலாம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் கடனை எவ்வளவு சீக்கிரமாக அடைக்கலான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறாரா அல்லது எல்லாத்தையும் நமக்கு மறைக்க விரும்புகிறாரா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? போய் உட்காரணும்ல, அவருடைய பாதத்தில் என்ன செய்யணும்? உட்காரணும்ல. உட்கார்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க, இந்த ஊழியத்தை எப்படி செய்ய, குடும்பத்தை எப்படி நடத்த, இந்த ரட்சிக்கப்படாத கணவனை, குடிக்கிற கணவனை எப்படி திருத்த, என்ன செய்யணும்? யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? சொல்லுங்க சத்தமா. He is the best counselor in the world. இந்த உலகத்திலேயே என்ன நல்ல போதகர் யார் தான்? ஆமா, ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். பாருங்க எவ்வளோ அற்புதமான விஷயம்னு. தாவீதினுடைய ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? தாவீது பெரிய ஆளானார்ல. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தாவீது தெரியுமான்னு கேளுங்க. தாவீது ரொம்ப பெரிய ஆளானார்ல. சங்கீதம் 71:17 71:17 என்ன சொல்லுது பாருங்க. தேவனே, சிறு வயது முதல் எனக்கு, ஆஹா, இப்பதான் நமக்கு இந்த சீக்ரெட் தெரியுது. இந்த தாவீது இவ்வளவு மேன்மையா உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா தாவீது என்ன சொல்றாரு? தாவீது என்ன சொல்றாரு? எப்ப இருந்து ஆண்டவர் அவருக்கு போதிக்கிறாரா? சின்ன வயசுல இருந்து போதிக்கிறாரா? சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுல இருக்க உங்களை பார்த்தானே சொல்ல முடியும். பெரிய ஆட்கள் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டோம், நீங்களாவது நல்லா வாங்க. சிறு வயது முதல். அப்ப டேவிட் பாருங்க, சின்னதுல இருந்து யாருடைய கவுன்சிலிங்க கேட்கறதுக்கு ரொம்ப அட்டென்டிவா இருக்கிறாரு. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அப்படித்தாங்க, அப்படித்தான். அந்த சிக்லாகில் எல்லாத்தையும் இழந்த போது அவன் என்ன செய்ய, ஊரிம் தும்மிம, ஊரிம, அதில் ஊரிம் தும்மிம் தானே, கொண்டு வாங்கன்னு சொல்லி, ஆண்டவரே நான் பின் தொடரலாமா? இவனுக்கு இருக்கிற அனுபவத்துக்கும், இவனுக்கு இருக்கிற அறிவுக்கும், இவனுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கும் இவன் பாட்டு கிளம்பி போகலாம். ஏன்னா இவனுக்கு இருக்கிற வேகம், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான், வெறி. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்காம செய்ய மாட்டேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடணும்னு வெறி வரலாம். ஆனால் முதல்ல யார்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே மே ஐ கோ அண்ட் டூ த சண்டை? பாருங்க, பின் தொடரலாமா? ஆண்டவர் சொல்லார், நீ பின் தொடர்ந்து போ, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வா. அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், போ சண்டை போடு, அவ மூஞ்சில நீ கரிய பூசுவாய், அதுக்கப்புறம் போய் சண்டை போடுங்க. நீங்க வாட்டு கிளம்பி போயிடுறீங்க. ஆண்டவருடைய பாதத்துல டெய்லி காலையில உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னப்பா செய்ய? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் பேசுவார். அதுக்கண்டு நாளைக்கு காலையிலேயே போய் எல்லாத்தையும் கேட்டோன்னு சொல்லி அவர் சொல்லுவார், நீ வாடா, முதல்ல 7 நாள் ஒழுங்கா வந்து உட்கார்ந்து பாரு, நீ வருவேன்னு நான் முதல்ல நம்பணும்ல. நீ சமய சந்தர்ப்பத்துக்கு மட்டும் வந்து உட்கார, அதனால் நான் நம்ப மாட்டேன். நீ வா, 7 நாள் ரெகுலராக வா, 8வது நாள்லேருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன்.
நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஆண்டோடைய சமூகத்தில் 1 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். ஒரு வசனம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். சங்கீதம் 139:17 139:17-18, தேவனே உமது ஆலோசனைகள், யார் சொல்கிறா? தாவீது சொல்கிறாரு, உமது ஆலோசனைகள் எனக்கு எவ்வளவு அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் என்ன போனால். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் தாவீது யார்கிட்ட கேட்டுதான். இப்போதான் நமக்கு அந்த ரகசியம் புரியுது. நம்ம அவனாட்டுக்கு கூழாங்கல்ல பிறக்கிட்டு கோலியாத்தை வீழ்த்த போயிட்டான்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பான் போல. ஆண்டவரே எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்த? ஆண்டவர் தான் சொல்லிக்கார், இந்த கூழாங்கல் எடுறா. எத்தனை கூழாங்கல் எடுக்க? 5 எடுறா. 5 எடுத்து எதில் போட? அடப்பையில் போடுறா. அப்புறம் என்ன செய்ய? 1 எடுத்து கவனில் வைடா. அப்புறம் என்ன செய்ய? போடா. அப்புறம் என்ன செய்ய? நெத்தி பொட்டில் எரிடா. அப்புறம் என்ன செய்ய? அவன் விழுவான், அவன் கத்தி எடுத்து கழுத்தை வெட்டுறா. இப்படி அதனால தான் அவன் சொல்றான், நீங்க சொன்ன ஆலோசனையை எண்ணி பார்த்தா எவ்வளவு. பக்கத்தில் பார்த்து, உனக்கு ஆண்டவர் எத்தனை ஆலோசனை கொடுத்துருக்காரு. என்ன நம்மகிட்ட இருக்க பிரச்சனை, நமக்கு நிறையா கொடுக்குறாரு, நம்ம எதை செய்ய மாட்டோம். 5 கூழாங்கல் எடுனா என்ன ஆண்டவரே, கூழாங்கல் எடுத்து நான் என்ன பண்ண? எடு, சும்மா கிடங்க. நீங்கள் பாட்டுக்கு பட்டயத்தை எடுத்துட்டு தானே யுத்தத்துக்கு போவாங்க, கல் எடுத்துட்டு போக சொல்றீங்க. கொஞ்சம் மனசில் கை வச்சு பாருங்க, எத்தனை தடவை ஏற்று பேசுகிறோம் நம்ம. யோசிங்க. அவர் ஒன்று சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? கேட்க மாட்டேங்கிறோம், நம்ப மாட்டேங்கிறோம். ஆனால் தாவீது அப்படியே நம்புவான், அப்படியே நம்புவான் அவன். அடுத்து அதான் ரொம்ப முக்கியம். அதிகமாம் நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில், அதை என்ன சொல்றேன்னா, காலையில் எந்திரிச்சாலே நான் எங்கே தான் இருக்கேன். பாருங்க என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. இவ்வளவு ஆலோசனைகள் நீங்கள் கொடுக்குறீங்க ஆண்டவரே, இருந்தாலும் நான் காலையில் எந்திரிக்கும் போது யார் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன்? உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். எத்தனை பேர் இந்த கடைசி வசனம் சொல்லணும், நான் விழிக்கும் போது உம் மண்டையில் இருக்கிறேன். என் அண்டையில் இருக்கிறேன்னு சொல்லலை, நான் உம் மண்டையில் இருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே உம் மண்டையில் நான் இருக்கிறேன். 1 நேரத்தை நீங்கள் கர்த்தருக்காக செலவு பண்ணி பாருங்கள், 23 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமுள்ளதாய் மாறும். இப்படியே நான் பேசினேன்னா 2 மணி நேரத்துக்கு பேசுவேன். ஆனால் இன்றைக்கி நமக்கு திருவிருந்து என்ன செய்கிறது? காத்து கொண்டு இருக்கிறது. 2வது, ஆனால் பாயிண்ட்டை சொல்லிடுறேன், அவருடைய வல்லமையை நம்மோடு பகிர்ந்து கொடுக்கறதற்காகத்தான் காலையில் நம்மளை அவர் கூப்பிட்றார், என் கூட இரு அப்படின்னு. வல்லமையை பகிர்ந்து கொடுக்கறதுக்காக. மத்தேயு 10:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? அதிகாரம். அவர் கூட இருந்தால் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பார், வல்லமை கொடுப்பார், அபிஷேகம் கொடுப்பார், ஞானம் கொடுப்பார், திறமைகள் கொடுப்பார், வரங்கள் கொடுப்பார். அப்படி தான் இந்த பேதுரு ஜெபம் பண்ண போகும்போது ஒருத்தன் பிச்சை கேட்டான். வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்கள் இடத்துல இருக்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம்? தர்றோம். ஏன்னா இயேசுநாதர் எங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்துருக்கிறார்? வெள்ளியும் பொண்ணும் கொடுக்கல. எதை கொடுத்துருக்காரு? வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால எழும்பி நடந்துட்டாங்க. அப்போ இயேசு உங்களை ஏன் காலையில் என் பாதத்தில் உட்காந்துரு, என் கூட இருன்னு ஏன் சொல்கிறாருன்னா, நான் உனக்கு கொஞ்சம் வல்லமை தாரேன், அதிகாரம் தாரேன், திறமையை தாரேன், தாளந்துகளை தாரேன். நம்மளை ஆண்டவர் சாதனையாளர்களாக நிறுத்த விரும்புகிறார். அதுக்கு தான் காலையில் ஜெபம் பண்ண சொல்கிறார். அதனால் ஜெபம்ங்கிறது ஒரு நியாயப்பிரமாணம் கிடையாது. சில பேர்லாம் அதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ என்ன ஜெபம் பண்ணணும், காலையிலே ஜெபம் பண்ணணுமா, காலையிலே பைபிள் வாசிக்கணும், கஷ்டம் இல்லையா? உன்னைய சாதனையாளன் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கூப்பிட்றாரு. 3வது, அவரை போல நம்மை மாற்ற. நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்கள மாதிரி என்ன செஞ்சுருவோம்? மாறிடுவோம் தானே, மாறிடுவோம். ரோமர் 8:29 சொல்லுது. ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி
நம்மளை எல்லாத்தையும் கர்த்தர் இயேசுவை போல நாம் மாறும்படி முன்குறித்திருக்கிறார். ஸோ இன்னும் பயங்கரமான ஆக்ரோஷங்கள், ஆத்திரங்கள், சண்டைகள், பிரிவினைகள், என போட்டி, பொறாமை, என இதெல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்ம இன்னும் யார் சாயலுக்கு மாறலை? இயேசுவின் சாயலுக்கு மாறலை. எந்த சாயலில் இருக்கிறோம்? பிசாசின் சாயலில் இருக்கிறோம். நல்லா விளங்கிக்கோங்க. இயேசுவின் சாயலில் இருந்துக்கிட்டு அவனால் கோவப்படவே, இயேசுவின் சாயலில் இருக்கிறவன் சண்டையே போட மாட்டான், முடியாது அவனால். அது இயேசுவின் சாயல். பாருங்க, அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், வையப்படும் போது பதில் வையாமலும். பாருங்க, அதுதான் இயேசுவின் சாயல். இயேசுவின் சாயல்ல இருக்கிறவன் அவ்வளவு நல்லவனா இருப்பான். ஊரே சொல்லும், பா என்ன நல்லவன், ஐயோ அவளா பயங்கரமான ஆளு, முடிய விரிச்சு போட்டு வந்தான்னா பேய் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சாயல்? பிசாசின் சாயல். டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ற பழக்கம் இல்லாதவர்கள், நீங்கள் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து நல்ல மனதுருகி அவருடைய சமூகத்தில் நல்ல பாட்டு பாடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து அப்படி எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருடைய சாயலாக மாறிடுவோம்? ஏசு. எத்தனை பேர் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஸோ நம்முடைய தரிசனம் என்ன? எதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்தார்? அவரோடு. ஸோ வி மஸ்ட் ஹேவ் தட் விஷன். நான் அவர் கூட இருக்கணும். ஒருவேளை காலைல எழுந்த உடனே ஒரு அந்த மாதிரி உட்கார்றதுக்கு டைம் கிடைக்கல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு நம்ம ரஷ் ஆகிட்டோம் அப்படின்னா, சீக் டைம், அனதர் டைம். ஏன்னா அதுதான் நமக்கு தரிசனமாக இருக்கணும். நம்ம அவரை பார்க்கணும், அவர் கூட உட்காரணும் அப்படின்னு. ரெண்டாவது, நற்கிரியைகள் செய்ய வேண்டும், செய்வதற்காக நம்ம வாழ்கிறோம் இந்த உலகத்தில். அதுதான் நம்முடைய ரெண்டாவது தரிசனமாக இருக்கணும். எதற்காக வாழ்கிறோம்? எதற்காக வாழ்கிறோம்? நற்கிரியைகள் செய்கிறதற்காக. இதுதான் ஸ்பிரிச்சுவல் விஷன். எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, நற்கிரியைகள் நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நற்கிரியைனா என்னது? நற்கிரியைனா என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூற. எங்க நான் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறவங்களாம் கைவித்து ஒரு அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகம் போக முடியாது. அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன் வேணும். நமக்கு அந்த விஷன் இல்லை, அன்பு கூறணுங்கிற தரிசனம் இல்லை. பிறனிடத்தில் அன்பு கூறலையா? நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறது முழு பொய் அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. காண்கிற புருஷனிடத்தில் அன்பு கூறாதவள் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாள்? அப்படி அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவள் பொய். காண்கிற மனைவியினிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி? அப்படி நான் மனைவியை என்னது மனைவிட்ட அன்பு கூறாமல் நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது? பொய். காண்கிற பெற்றோரிடத்தில் அன்பு கூறாத பிள்ளைகள் காணாத தேவனிடத்தில் எப்படி? ஆமாங்க, தகப்பனையும் தாயையும் என்ன செய்ய? எந்த வயசில்? சின்ன வயசுலையா? எல்லா வயசுலையும். தாயும் தகப்பனும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். கனம் பண்ணணும். சத்திய வார்த்தை. நீ பரலோகமே போய்கிட முடியாது. தகப்பனின் தாயும் கனம் பண்ணலன்னா, காண்கிற சக மனிதன்ட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட வேலை பார்க்குறாங்க,
அன்பு கூறுறதுல என்னையா பிரச்சனை இருக்கு? ஒரே பிரச்சனை என்ன தெரியுமில்ல? உள்ள இருக்கிற பிசாசு தான். எனக்கு அவங்கள பார்த்தாலே எரிச்சலா வருது. வாட் டு யூ மீன்? ஐ ஹாவ் அ பேய் இன் மை ஹார்ட். எனக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பேய் இருக்குது. அதனால எனக்கு யாரை பார்த்தாலும் என்ன வருது? எரிச்சலா வருது, கோமா வருது. அது இந்த வீட்டுக்காரரை பார்த்துட்டேன்னா என்னால் என்ன செய்ய முடியல. அவரை முடிய பிடிச்சி ஆயாம என்னால் இருக்க முடியல. ஸோ வாட் டு யூ மீன்? ஐ ஹாவ் அ ஹெவி பேய். ஐ ஹாவ் லாட் ஆஃப் பே இன் மீ. ஸோ அதனால் எனக்கு மனைவியை பார்த்தா கோபமாக வருது, பிள்ளைகளை பார்த்தா கோபமாக வருது, இது மாமியாரை பார்த்துட்டா எரிச்சலாக வருது, மருமகளை பார்த்துட்டா டெஃபினட்டாக யூ ஹாவ் அ. நான் சொல்றது புரியுதாங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் எனி அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த வால்யூம்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டி குறைச்சிக்கலாம், ஃபேன்லாம் கூட்டி குறைச்சிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. there is no second thought. அன்பு கூறுனா அன்பு கூறு. உனக்கு பிடிக்குது பிடிக்கல, கருப்பு வெள்ளை நெட்டை குட்டை பேச்சே கிடையாது. அன்பு கூறுனா கூறு. கூர்ந்தீனா நீ பரலோகம், இல்லாட்டினா நரகம். நான் நரகத்துக்கு போறேன்னு சொன்னா நாங்கள் என்னத்தை செய்ய? பாபாய். என்ன சொல்றீங்க? நற்கிரியை. திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் எல்லாம் ஆதரிக்கிறதுக்கு பேர் என்னது? நற்கிரியை. அவங்க உபத்திரவத்தை அவங்கள விசாரிக்கணும், அதெல்லாம் நற்கிரியை. வேதம் சொல்லுது, ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும், திடனற்றவர்களை தேற்றணும், பலவீனரை எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்க, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க. அது மாதிரி சமாதானம் பண்ணுவது, பீஸ் மேக்கிங், நற்கிரியை. சமாதானம் பண்ணுவது என்னது? நற்கிரியை. ஆமாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் என்ன செய்யுங்க? நற்கிரியைங்க. சரி, துர்க்கிரியைகள் என்னது? நிறைய இருக்கு. சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம். Do you understand what these all things? இன்னைக்கு இருக்கிற பொசிஷனும் இந்த வெள்ளையும் போட்டு உட்கார்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு, இந்த ஸ்டேட்டஸ்க்கு இந்த வசனம் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதுல. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு இந்த வெள்ளைச்சாலையை கலட்டின உடனே I could understand everything. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், அப்புறம் தூஷணம், மற்ற எந்த துர்க்குணம், நிறைய லிஸ்ட் இருக்கு போல, எழுத முடியாமல் அவர் என்ன செஞ்சிட்டாரு? இதெல்லாம் துர்க்குணம். மற்ற எந்த துர்க்குணம் உங்களை விட்டு அடுத்து போட்டுங்க. நீங்கள் கோபம் கொண்டால் என்ன செய்யாதீங்க? கோபம் வந்தாலும் வெளிப்படுத்தாதீங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. உங்கள் மூஞ்சில் கோபத்தையே என்ன செய்யக்கூடாது யாரும். அப்படியே வந்தாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் எரிச்சல் என்ன செஞ்சிடணும்? தணிஞ்சிடணும். நாள் கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில் பேசாமலாம் என்ன செய்யக்கூடாது இருக்க. கம்யூனியன் எடுக்க போகிறோம். உங்களுக்கு யார் மேலேயாவது கசப்பு, வைராக்கியம் மாதிரி பிரிவினை, சண்டை, பேசாமல் இருக்கலாம் இருந்தால் ஓடி போய் கட்டி பிடிச்சிருங்க. அப்போ தான் கம்யூனியன். நாங்கள் யாருங்க தெரிஞ்சோன்னே நாங்கள் இப்படியே கொடுக்குறோம். ஆனால் அதில் உள்ள ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு யார் மேலே என்ன இருக்கக்கூடாது? கசப்பு, வைராக்கியம், கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. கோபம் கொண்டா என்ன செய்யாதீங்க. அப்புறம் திருடாதீங்கன்னு போயிட்டுருக்கு பைபிளில், தெரியுமா? என்னதான் சொன்னாலும் அந்த வாரத்தில் 2 செருப்பு என்ன செஞ்சிருதுங்க? திருடு போயிருதுங்க. அது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக வேறு இருக்குங்க. நம்ம என்னடா பிரசவம் பண்ணுறோம் அப்படின்னு. தயவுசெய்து செருப்பு திருடாதீங்க. கெட்ட வார்த்தை ஒன்றை என்ன செய்யக்கூடாது?
விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகை, விரோதம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். வெறிகள்னால் என்னதுன்னா இந்த குடி வெறி, போதை பழக்கங்கள் தான் அது களியாட்டுகள் இதெல்லாம். ஸோ அதனால் இதுக்காக நம்ம அழைக்கப்படலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், துர்க்கிரியை செய்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை ரட்சிக்கலை, நற்கிரியை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஸோ வி மஸ்ட் ஹேவ் அ விஷன் டு டூ குட் திங்ஸ். நல்லதை மட்டும்தான் பண்ணணும். எத்தனை பேர் சபதம் எடுக்கிறீங்க? கை நீட்டுங்க பக்கம், கை நீட்டுங்க, நல்ல கை நீட்டுங்க. நல்லது மட்டும்தான் நான் செய்வேன். இந்த சபதத்தை நான் மீறினா ஆண்டுடைய சமூகத்தில் சபதம் பண்ணியிருக்கீங்க, மீறினா நீங்களாச்சு அவராச்சு. என்ன சொல்கிறீங்க? ஒரு வைராக்கியமாக இருங்க. நான் எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறேன்? எதுக்கு ரட்சித்தார் கர்த்தர்? இல்லாட்டினா தான் என்னைய ரட்சிக்காமலே விட்டுருந்துருக்க வேண்டியதானே. நான் பாட்டுக்கு தெருவில் முந்தானை எடுத்து சொருகிட்டு சண்டையை போட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேனே. எதுக்கு கர்த்தர் ரட்சித்தார்? நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, நேசிக்க. கடைசி மூணாவது, we must have a vision, spiritual vision to go to heaven. பரலோகம் போகிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு தரிசனம் தேவை. Do you have a dream to go to heaven? பரலோகம் போகிறதுக்குன்னு ஒரு கனவு இருக்குதா? எப்படியாவது பரலோகம் போகணும் அப்படி யாராவது எப்படியாவது என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன வைராக்கியம் இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சும்மா இருக்கிறவனெல்லாம் கர்த்தர் பரலோகத்தில் என்ன செய்ய மாட்டார், சேர்த்துக்கிட மாட்டாருங்க. யூ மஸ்ட் ஹாவ் அ பேஷன் டு கோ டு ஹெவன். பரலோகம் போகிறதுக்கு. சரி, பிலிப்பியர் 3:20, பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ. உங்கள் குடியிருப்பு எங்கே இருக்கான் தெரியுமா? பக்கத்தில் இருக்கவங்க தெரியுமா தெரியாதான்னு கேளுங்க. உங்கள் வீடு எங்கே இருக்குது? கவனிங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பல கோடி கூட போட்டு நீங்கள் வீடு இந்த உலகத்தில் கட்டி வச்சுருக்கலாம். அது உங்களுக்குரியது இல்லையாமா. தெரியுமா தெரியாதா? ஒருத்தன் அப்படித்தான் களஞ்சியத்தை கட்டி நிறையா நிரப்பி வச்சு, ஆத்மாவே நீ ரொம்ப நாள் இந்த வீட்டில் நல்லா வாழு அப்படின்னதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இன்னைக்கு ராத்திரி உன்னை நான் தூக்கிட்டேன்னா இந்த வீடு யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறாரு. சாம கர்மேல் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுருங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வீடு யாருக்கும் சொந்தங்க கிடையாது. எதுக்கு பாஸ்டர் இதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் நானும் யோசிக்கிறேன். எதுக்கு? போங்க, வேண்டாம், ட்ரஸ்ட்டுக்கும் வேண்டாம். ஆனால் நம்ம வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இப்போ யோசித்து பாருங்கள், இந்த கூட்டம் முடிஞ்சால் எங்கே போகணும்னு நினைப்பீங்க? புரியுதா உங்களுக்கு? எங்கே போகணும்? ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்? ஹோம் இஸ் த பெஸ்ட். என்ன? வீட்டுக்கு போகணும்னு நினைப்போம். அதே தான் நானும் சொல்கிறேன். எந்த வீட்டுக்கு போனோம்? அந்த விஷன் நமக்கு வேணும். அந்த விஷன் நமக்கு எப்போதும் இருக்கணுங்க. ஏன்னா ஒரு அம்மா, ஒரு பாட்டி, கிரேஸ் பாட்டி, ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்கும்போது ஒரு சின்ன பையன் வரான். நெகேமியா மாதிரி ஒரு பையன், அவன் பேர் டேவிட். அவன் பாட்டி நீங்கள் பரலோகம் போகிறக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா அந்த மேலே ஒரு பெட்டியை காட்டி, பார்த்தியா நான் ரெடியாக வச்சுருக்கிறேன், இப்போ பரலோகம் போகிறதுக்கும் நான் ரெடி, அந்த பெட்டியை காட்டி சொல்லித்தான். ஒரு சின்ன பெட்டி, பழைய பெட்டி. இவன் சொல்லி அந்த பெட்டியில் அப்படி என்ன இருக்குது எடுத்து, அதில் ஒரு டைரி, ஒரு பைபிள், ஒரு சில பேப்பர்கள், ஒரு பேனா இருந்துச்சான். உடனே அந்த டைரியில் திருப்புனா அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கு. அதில் இன்றைக்கு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சகோதரி என்கிட்ட சண்டைக்கு வந்துச்சு, நான் அதை மன்னித்தேன் அப்படின்னு எழுதிருந்துச்சான். அப்புறம் நான் கஷ்டப்படுற இவங்களுக்கு உதவி செய்தேன் அப்படி எழுதிருந்துச்சான். அது மாதிரி இப்படி அது செய்த அந்த நற்கிரியைகளை ஒவ்வொரு நாளும் அப்படியே எழுதி இருந்துச்சான். ஆமாம். உடனே இவன் சொல்லியிருக்கான்,
இந்த பெட்டியை வச்சுட்டு எப்படி பாட்டி நீ பரலோகத்துக்கு போவ? அந்த பாட்டி சொல்லிச்சான், நான் நற்கிரியைகளை செய்கிறது நிமித்தம் நான் என்னை பரலோகம் செல்ல ஆயத்தப்படுத்தி கொண்டேன். புரியுதா? அப்போ பரலோகம் யார் போக முடியும்? நற்கிரியைகளை செய்தவங்க தான் எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். ஒருத்தன் இப்படிதான் சர்ச்சில் இருந்துக்கிட்டு அநியாயம் பண்ணுறது, சண்டை கண்டையை போட்டு என்ன, ஒரு நற்கிரியையும் செய்கிறது கிடையாது, சபையிலே சாட்சி கிடையாது அவனுக்கு. மரண நேரம் வந்த உடனே நேராக நரகத்துக்கு போகிறான். இவனுக்கு சத்தியம் தெரியும்ல. உடனே இவன் ஐயோ நான் பரலோகம் போக வேண்டிய ஆள் அப்படின்னு ஒரே கத்தி இருக்கிறான். அப்போ சொல்லியிருக்கிறாங்க, நீ பரலோகம் போகிறதுக்கு ஒரு நன்மை கூட இந்த உலகத்தில் செய்யலையாடா, அநியாயம் பண்ணியிருக்க, நீ ஏதாவது செஞ்ச நற்செயல்கள் இருந்தால் சொல்லு அப்படின்ன உடனே ரொம்ப யோசிச்சு பார்த்துருக்க. அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஒரு நாள் ஒரு 8 கால் பூச்சியை மிதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு சிலந்தி பூச்சியை மிதிக்க வேண்டிய சூழ்நிலை நான் தாண்டி போனேன். அந்த உயிரினத்துக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த நேரம் என் மனசில் தோணுச்சு. அது ஒரு நன்மை தானே? ஆம், நன்மைதான். ஆகவே உனக்கு பரலோகத்திலிருந்து ஒரு சிலந்தி நூல் ஒன்றை அனுப்புகிறோம், பிடிச்சி ஏறி வா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இவனுக்கு பயங்கர சந்தோஷம். நல்ல வேலைடா அப்படின்னு சொல்லி அந்த நூலை பிடிச்சி அப்படியே ஏறி இருக்கிறான். ஏறிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவனுக்கு கீழே பாரமாக தெரிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தா இவன் காலை பிடிச்சிட்டு ஒரு 4-5 பேர் தொங்கிக்கிட்டு இருக்கான். உடனே இவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? டேய் காலை விடுங்கடா. கீழே இருக்கிறவங்க கெஞ்சி இருக்கிறாங்க, ஏனே வந்துடுறோம்னே, நாங்களும் உங்கள் கூட வந்துடுறோம்னே அப்படின்னு. இவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? இங்கே வரு, இது ஏன் நூல், இந்த நூலை எனக்குன்னா கடவுள் அனுப்பியிருக்கிறாரு. நீ ஏன் நூலில் ஏற பார்க்குறியான்ட்டு வாங்கி ஒரு மிதி வீஞ்சிருக்கான் பாருங்க. நூல் வந்துருச்சு. அறிவு இருக்கான்னு பாருங்களேன். இவன் அப்படியே அந்த 4 பேரோட எங்கே போயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட ஒருத்தனுக்கு நன்மை செய்யணும்னு இவனுக்கு என்ன வரல? அறிவு. யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மளை ரட்சித்ததை எங்கே போறதுக்கு தான்? பரலோகம் போறதுக்கு தாங்க, நரகத்துக்கு போற கிடையாதுங்க. நரகத்தின் விளிம்பில் இருந்தால் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கும் நமக்கு ஒரு முடிவு வரும். பரலோகம் போகணுங்கிற உணர்வு இல்லாமல் ஒவ்வொரு முறை நம்ம பாவம் செய்யும்போது என்ன நினைக்கிறோம்? இந்த வினாடி கர்த்தர் வரமாட்டார், இந்த வினாடி நமக்கு மரணம் இருக்காதுங்கிற தைரியத்தில் தானே பாவம் செய்கிறோம். ஜாக்கிரதையா இருங்க. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால் பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், நற்குணசாலிகளாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஸோ 3 காரியங்கள் பார்த்துருக்குறோம். we must have a spiritual vision. என்னென்ன தரிசனம் நமக்கு தேவை? முதல்ல, கடவுள் கூட 1 மணி நேரமாவது டெய்லி இருக்கணுங்கிறது தான் நமக்குரிய ஆவிக்குரிய தரிசனம். 2வது, நல்லது மட்டும்தான் செய்யணும், துர்க்கிரியை என்ன செய்யக்கூடாது, அது நம்முடைய விஷன், தரிசனம். 3வது, எப்படியாவது எங்கே போகணும், அதுதான் நம்முடைய தரிசனம், பரலோகம் போகணும். ஆமாம். இதை இந்த 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 தரிசனத்தை விட்டுட்டு தேவையில்லாத இப்போ இந்த மாதிரி தரிசனம் இல்லாதவங்க தான் ஏன்னா தே கோ வைல்டு அப்படின்னா தாறுமாறா தேவையில்லாத வேலையெல்லாம் என்ன செய்வாங்க. ஒரு ராஜா ஏன்னா ஒருத்தனை கூப்பிட்டு கிணறு தோண்ட சொன்னார். இப்போ ஊருக்குள்ளே பயங்கர பஞ்சம். அவர் அறிஞர்கள்லாம் வச்சு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சி, இதில் எனக்கு கிணறு தோண்டி கொடு, 10 நாளில் வேலையை முடிச்சுட்டு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நான் நிறையா பொற்காசுகளை தாரேன்னொடனே இவன் தோண்ட ஆரம்பித்தான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பார்த்தான். 2வது 3வது நாள் பக்கத்தில் இன்னொரு இடம் ரொம்ப தோன்றதுக்கு சௌரியமாக இருந்துச்சு, அதை தோண்ட ஆரம்பிச்சிட்டான். 9 நாள் எங்கே தோன்றான்? சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்த தோண்டிக்கிட்டு இருக்கான். தண்ணியே வரல. ராஜா 10வது நாள் விசிட்டிங் வந்துட்டார். தோண்டி வச்சிருக்கிறான், தண்ணி இல்லை. அப்புறம் தான் ராஜா கேட்டார், இதுதான் நான் தோண்ட சொன்ன இடமா? நான் தோண்ட சொன்ன இடம் இது. அதுலடா, இது இங்கே போய் தோண்டிக்கிட்டு இருக்க.
இவன் என்ன நினைக்கிறான், எங்கே தோண்டினாலும் தண்ணி வரும்னு நினைக்கிறான். இல்லை, தரிசனத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் தண்ணி வரும். தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றினா மட்டும்தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும். தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் காலையில் பால் காய்ச்சினேன், டீயை போட்டேன், டீயை வடிகட்டினேன், டீயை ஆற்றுனேன், ஆடை எடுத்தேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கே போக முடியாது. இந்த உலகத்துலேயும் ஒன்றும் சாதிக்க முடியாது, பரலோகத்துக்கும் போக. தரிசனம்னா தரிசனம்தான், செய்யணும்னா செய்யணும். பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்காக. இப்போ நான் சொல்கிறது புரியுதா? ஒரு நாள் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, நல்ல வேலை பாச சொல்லி கொடுத்தாரு, ஆவிக்குரிய தரிசனம், நம்ம ஓட்டத்தை நல்லா அப்படியா ஓடி என்ன செஞ்சுருக்குறோம், முடிச்சிருக்கிறோங்கிற அந்த மன நிறைவு எத்தனை பேருக்கு வேணும்? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவோடு இருக்கணும், நற்கிரியைகளையே செய்யணும், பரலோகம் போகணுங்கிற அந்த வைராக்கியத்தில் வாழணும். எல்லோரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா?